ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம் பார்க்க போறது ஐபோன். ஆப்பிளோட ரொம்பவே பாப்புலரான ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் போனான ஐபோன் 11ஓட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11ஓட பாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர்லாம் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சார்ஜரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ஐஃபோன் 11ஓட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் ஐஃபோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளோட ஐஃபோன் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனை வெளியில் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டான ஃபோனாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டுவெல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ வந்துருக்கு. இப்போ நம்ம ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி டு லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் சி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இங்கே சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நாம் இந்த சார்ஜர் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினலான ஒரு வால் அடாப்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி 20 வாட்ஸ்க்கான ஒரு பவர் அடாப்டர். இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஐஃபோன்ஸ் எப்படி நாம் அன்பாக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாக்ஸை. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டாகவே வந்து நம்மளோட சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வெளியில் எடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரொம்பவே அழகாக ஒரு வால் அடாப்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஆப்பிளோட பிராண்டிங் வந்து இங்கேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த சார்ஜர் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதை ஓரமாக வச்சுட்டு நாம் இப்போது சார்ஜரை பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 வாட்ஸ்க்கான வால் அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஃபோன் 11 வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம 2022ல பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நாம இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.